இன்னைக்கு வந்து நம்ம விவசாய நண்பர் வந்து மஞ்சள் பயிர் போட்டு சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். அவர் தோட்டத்திலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிராக்கள் நடந்திருக்குது. அது வந்து என்னன்ட்டு அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். விவசாய நண்பர் மற்றும் நம்ம கலீக்ஸ் இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சார், சவுண்ட பேசுங்க சார். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் சார் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் சார். ஏன்னா அவ்வளவு பயனுள்ள ஒரு வீடியோ. அதனால சார் சவுண்டா கொஞ்சம் சத்தமா பேசும்போது அவருக்கு வந்து நிம்மதியை கேட்கறதுக்கு தெளிவாக இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சார். ப்ளீஸ் டெல் மீ சார். கோபாலகிருஷ்ணனுங்க, ஈரோடு மாவட்டம், நம்பியூர் வட்டம், கரட்டுப்பாளையம் கிராமம், காராப்படிங்க. நம்ம இதுங்க இது வந்து டாக்டர் சைல் பயன்படுத்தின. இருங்க சார், ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா சொல்றேன் சார். நடவு பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. ஒரு மாசம் முடிஞ்சது. மொத்தம் எத்தனை ஏக்கர் போட்டிருக்கு? 2 ஏக்கராங்க. 2 ஏக்கர் மஞ்சள். மேல் பகுதியில 1 ஏக்கர், கீழ்பகுதியில 1 ஏக்கர் இருக்குது. ஆனா ஒரே நாள நடவு பண்ணி இருக்கிறார். 1 மாசம் ஆச்சு. நான் கையில இங்க பிடிச்சிருக்கிறது வந்து டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மஞ்சளுக்கு எத்தனை நாள் ஆச்சு சார்? 20 நாள் ஆச்சு. நான் எங்கால இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் இருந்த ஃபீல்டு டாக்டர் கொடுத்திருந்த ஃபீல்டு இல்லைங்களா? கொடுத்திருந்த ஃபீல்டு. இதுல வேர் பகுதி பார்க்கலாம் பாருங்க. இங்க ஒரு அம்மா வேறு, இது நான் காமிக்கிறேன். இது ஒரு அம்மா வேர்ல எண்ண முடியாத அளவுக்கு ஜெல்லு வேறு. இது பாருங்க, இது ஒரு அம்மா வேர்ல எண்ண முடியாத அளவுக்கு ஜெல்லு வேறு. அதே மாதிரி எத்தனை வந்து அம்மா வேர் ஜெல்லு வேறு இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து தண்டு பகுதிங்கிறது வந்து நம்ம வாழை தண்டு பகுதி மாதிரி இருக்குது. வாழை நாத்துல வரக்கூடிய தண்டு பகுதி மாதிரி இந்த தண்டு பகுதி இருக்குது. இது வந்து டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுத்த ஃபீல்டில் எடுத்துட்டு வந்து மஞ்சள் பயிர். இதுல வந்து வேர் வந்து அழகாக அளவுக்கு அதிகமாக இருக்குது. வளர்ச்சியும் நல்லா இருக்குது, இடைவெளியும் நல்லா இருக்குது. இது வந்து டாக்டர் சாயில் பயன்படுத்தாத மஞ்சள். இதுல பாருங்க வேர் வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. அதோடைய ஸ்டெம் சைஸ் பாருங்க, ரொம்ப ஸ்டெம் சைஸ் வந்து ரொம்ப வீக் இருக்குது. இலையுமே வந்து பாருங்க குடிச்சுக்கோங்க சார். இது வந்து டாக்டர் சாயில் கொடுக்காத ஃபீல்டு. இது வந்து டாக்டர் செல், இது வந்து டாக்டர் செல் கொடுத்த ஃபீல்டு பாருங்க. நம்ம சொல்றோம்ல பௌதிகத்தன்மை அந்த பௌதிகத்தன்மைங்கிறது ஒண்ணுமில்லை. அந்த செடிக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா வேறு மற்றும் ஜெல்லு வேறு எவ்வளவு வந்து அதிகமாக இருக்குது, எவ்வளவு வந்து குறைவான அளவு இருக்குது பாருங்க. இதுதான் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஜெல்லு வேறு அம்மா வேறு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி, குரோத், இலையோட அகலம், நீளம் வரும். அதனால வந்து நம்ம விவசாய நண்பர் மூலமாக இது ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப அவரே காட்டுவாரு. வாங்க சார் பக்கத்துக்கு. இது சார், இது பயன்படுத்தாத ஃபீல்டுங்க. பயன்படுத்தாத வேறு எப்படி இருக்கும் சார்? வேறு பார்த்தா 1-2 தான் இருக்குதுங்க. ஓகே சார். அது பார்த்தோம்னா பயன்படுத்தினது. இது என்ன முடியும் சார்? என்ன முடியாது, என்னவே முடியாது. growth and development டெவலப்மெண்டா இருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப வீக்கா தெரியுதுங்க. ஓகே ஓகே கொடுங்க சார், பக்கத்துக்கு வாங்க. இது டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறது, இது டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுக்காதது சார். இப்போ நம்ம முன்னாடி ஏன்னா வந்து ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது சார் எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம விவசாயம். ஒரு இடத்துல பயிர் சாகுபடி செஞ்சு எப்படி வருது, டாக்டர் சைல் ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்படி வருது, ட்ரீட்மெண்ட் பண்ணாதது எப்படி வருதுங்கிறது இது சார் வந்து ரீசர்ச். இதுதான் நம்ம விவசாயம். நம்ம கோபால் சார் அவர் தோட்டத்துல நேரடியாக அவர் தோட்டத்திலே வந்து ரீசர்ச் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கலாம். உங்க ஒப்பீனியன் என்ன சார் டாக்டர் சைல் பத்தி? டாக்டர் சைல் பயன்படுத்தலாங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகே, அதனாலதான் சரி ஒரு காட்டு பண்ணிட்டு ஒரு காட்டு பண்ண முடியும் சார். நல்லதாச்சு. ஏன் சார் ஒரு வேலை செய்யும் போது தெளிவிட பண்ணணும் சார். எப்ப தெளிவிட பண்றோமோ செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறதுக்குமே இன்னொருத்தருக்கு அந்த மெசேஜ் சொல்றதுக்குமே திறமை இருக்கும், தெளிவு இருக்கும். இது ஒரு டைம் பயன்படுத்தி பார்த்தோம்னா இதே மாதிரி வேறு வந்துச்சுன்னா நம்ம 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு ஃபீல்ட பயன்படுத்திருக்கோம், இந்த ஃபீல்ட பயன்படுத்தின ஃபீல்ட எண்ண முடியாத அளவுக்கு வேறு, பயன்படுத்தாத ஃபீல்டுல இன்றைக்கு வேறு குறைந்த அளவில் இருக்குது. ஓகே சார். நம்ம முத்து சார் வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு ரீச் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறார். ஏன்னா விவசாய நண்பர்களுக்காக ஒரு உயிரை வந்து வாழ்நிலை ஒரு முழுசாக பயன்படுத்திட்டு இருக்கிறார் சார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சாயில் பத்தி ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காரு. கொடுத்தா எப்படி வரும், கொடுக்கலன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி 2க்குமே டெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லீங்களா? கொடுக்காத மஞ்சள் ஃபீல்டு எத்தனை ஏக்கர் போட்டிருக்கு? டாக்டர் சைல் கொடுக்காத 2 ஒவ்வொரு ஏக்கர். இப்போ ஒரு கொடுத்த 1 ஏக்கராவில் கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த கொடுத்த 1 ஏக்கரால எப்படி டெவலப் நல்ல வித்தியாசம் தெரியுது. கொடுக்காத ஃபீல்டிங் வந்து இந்த மாதிரி ரொம்ப வெள்ளை அடிச்சுட்டு நான் வீடியோல காட்டுற கொடுத்த ஃபீல்டு கொடுக்காத ஃபீல்டு 2மே காட்டுறேன். இது கொடுக்காத ஃபீல்டு. கொடுக்காத ஃபீல்டிங் சார். வேரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? வேர் ரொம்ப கம்மியா இருக்குங்க. வேற இல்ல பார்த்தோம்னா ஒரு 10 வேர் தான் இருக்குங்க. இதுல என்ன முடியாத அளவுக்கு வேர் இருக்கு. ஓகே சார். இது வந்து டாக்டர் சைல் கொடுத்த ஃபீல்டு, அது வந்து டாக்டர் சைல் கொடுக்காத ஃபீல்டு மஞ்சள்.
இப்போ வந்து சார் அந்த நம்ம ஃபீல்ட்ல செக் பண்ணும்போது இதே மாதிரி ரூட் செக் பண்ணும்போது மண் வந்து எப்படி இருந்துச்சு சார்? மண்ணெல்லாம் இலக்கமா இருந்துச்சுங்க. இது வந்து கல்லு மாதிரி இருக்குது. கல்லு மாதிரி இருக்குது. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து இங்க கவனிக்கப்பட வேண்டியது வந்து மண். அந்த மண் வந்து அந்த ஃபீல்ட்ல சார் சொன்னாரு எடுக்கும் போதே கையில போத நல்லா பொலபொலப்பா இருந்தது. இந்த காட்டுல வந்து அந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தது. அப்போ அந்த பொலபொலப்பு காரணம் என்ன? அந்த மண் வந்து நல்லா ஸ்மூத்னஸா கையில எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா அந்த மண்ணுல வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த மண் இருக்கும்போது அந்த மண் இலக்கமங்கிறது ஏற்படுது. அந்த மண் இலக்கமாகிறது மட்டும் இல்லாம காற்றோட்டம்ங்கிறது வந்து அந்த மண்ணில் நடக்குது. அந்த காற்றோட்டம் நடக்கும் போதுதான் இந்த மாதிரி வேர்கள் வந்து உங்க பயிர்ல உருவாகும். அப்போ ஒரு வேர் உருவாகணும்னா மண்ணில் என்ன நடக்கணுங்க? காற்றோட்டம் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது மண் எடுக்கும்போது நல்லா புதுபுதுப்பா இருக்கணும். இதுல ஒரு விவசாயம் தெரிஞ்சுக்கலாம். இது போய் டெஸ்ட் மண் பரிசோதனை மண்புழு தெரியுது, இதுல மண்புழுவும் இல்ல. மண்புழு பார்த்து இதுல மண்புழுவுமே இல்ல. அப்ப இந்த பரிசோதனை வந்து விவசாயம் ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்களும் நாளைக்கு போய் உங்க தோட்டத்துல உங்க மஞ்சள் பயிரை டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேர் வளர்ந்துருக்குதா, பயிர் இந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்திருக்கு, இல்ல இந்த மாதிரி வளர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன தேவை? மேல பார்த்தா ரெண்டு ஆரோக்கியமா தான் இருக்குதுங்க. ஆனா பார்த்தா கீழே பார்த்தா வேறு வித்தியாசம். அப்போ மண்ணுல வந்து காற்றோட்டம்ங்கிறது நடக்கணும். அந்த காற்றோட்டம் நடக்கணும்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுல இருக்கணும். அப்ப நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்தா மட்டும் போதுமா? மண்ணின் இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வாழணும்னா பாருங்க சார், வாங்க சாருங்க. நெக்ஸ்ட் சாரே சொல்லிட்டு நானே கவனிக்கல. இங்க குருத்து டாக்டர் சார் கொடுக்காத ஃபீல்டுல வளர்ந்த ஒரு மஞ்சள் குருத்து பாருங்க முழுக்குது. டாக்டர் சார் கொடுத்த ஃபீல்டு இது. குருத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குரோத்தா வந்து பாருங்க. டாக்டர் கொடுக்காத ஃபீல்டுல குருத்து, டாக்டர் கொடுத்த ஃபீல்டுல குருத்து, டாக்டர் கொடுத்த ஃபீல்டுல தண்டு போகுது, டாக்டர் கொடுக்காத ஃபீல்டுல தண்டு போகுது, டாக்டர் கொடுத்த ஃபீல்டுல வேர் வளர்ச்சி, டாக்டர் கொடுத்த ஃபீல்டுல வேர் வளர்ச்சி, டாக்டர் கொடுக்காத ஃபீல்டுல வேர் வளர்ச்சி. மட்டும் வித்தியாசமா தெரியுது. இன்னொன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணுற சாரு நம்ம சந்தோஷத்துல அதை அப்சர்வ் பண்ண முடியாது. பாருங்க தண்டு பகுதி எப்படி இருக்கும் சார்? ரொம்ப வந்து உருட்டாக இருக்குது சார், திறமையுடன் இருக்கும். இங்க பாருங்க சார், சிறுசாக இருக்கு. சூப்பர் சார். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து நாளைக்கே உங்க தோட்டத்துல வந்து ஒவ்வொரு மஞ்சள் பயிர்ல என்னென்ன எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உரங்கள் எடுக்கக்கூடிய வேர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது கண்டிப்பா ஒரு விவசாயி பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்க. ஏன்னா வேர் வளர்ந்தா தான் அடுத்தது உரம் தண்ணிங்கிறது முழுமையா எடுக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு வீடியோ எடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பா சார் வந்து டாக்ஸல் பத்தி, டாக்ஸலோட திறமை என்ன, அதனுடைய பவர் என்ன, டாக்ஸல் கொடுத்தா பயிர் என்னென்ன மாற்றம் வரும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எங்க பண்ணிருக்காரு? லேப்லயா? உங்க கண்ணு முன்னாடி நீங்க தான் மருந்து கொடுத்தது. யாராச்சும் வந்து நாங்க கொடுத்தோமா? நாங்க நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி பரிசோதனை பண்ணக்கூடிய விவசாயி தெளிவான விவசாயி. இந்த விவசாயி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்பக்கூடிய வார்த்தைகள் இல்லைங்களா? யார் என்ன வேணா சொல்லலாம். டெஸ்ட் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு விவசாயிக்கு ஒரு பயன்பாடு, இன்னொரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு பயன்பாடு, இன்னொரு விவசாயம் பண்ணக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞனுக்கு ஒரு பயன்பாடு. எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து ஒரு உண்மையான விஷயத்த ஒவ்வொருத்தருமே வந்து சார் மாதிரி பரிசோதனை பண்ணி நீங்க ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே 2 ஃபீல்டு இருந்தா, ஒரு ஏக்கர் இருந்தா அரை ஏக்கர் டாக்ஸல் கொடுங்க, அரை ஏக்கர் கொடுக்க வேண்டாம். செக் பண்ணியே பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு சந்தேகப்படுற விவசாயிகள் இப்ப நாமளே செக் பண்ணுங்க. சந்தேகப்படாத விவசாயிகள் வந்து எல்லா ஃபீல்டு கொடுங்க, அது அருமையான ரிசல்ட் வரும். அதனால பயந்துக்க வேண்டியது இல்லை. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து மண்ணில் ஏற்படக்கூடிய இந்த பௌதிக தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் மண்ணின் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணில் வாழணும்னா மண்ணின் pH ஈசிங்கிறது சமநிலையில் இருக்கணும். நம்ம டாக்ஸல் கொடுக்கும்போது அந்த pH ஈசியுமே சமநிலையாகும். அதனால நுண்ணுயிர்கள் மட்டும் செயல்பாடுகள் ஆகியவை தொடர்ந்து அதிகரிக்கும். அப்படி தொடர்ந்து அதிகரிக்கும் போதா இந்த மாதிரி வளர்ச்சி வந்து உங்க தோட்டத்தில் வரும்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.